Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மாஸ்க் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் மாஸ்க் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீடு தேவை. ஸோ ஃப்ளாக்ஸீட் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம், அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஃப்ளாக்ஸீடை வந்து இந்த மாதிரி ஊற வச்சிடணும், ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடலாம். ஸோ ஃப்ளாக்ஸீடில் வந்து வைட்டமின் இ அதிகமாக இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. இதுன்னு சொல்லுவாங்களே, பிரேக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணலாம். சொட்டை ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, பால்டுனஸ் அதிகமாக வருது இல்லையா, அவங்க பேச்சஸ் மாதிரி ஒரு இடத்துலலாம் கேப் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க. அப்புறம் நிறைய டேண்ட்ரஃப் இருக்கவங்க கூட இந்த வந்து ஃப்ளாக்ஸீடு யூஸ் பண்ணுறப்போ நல்லா கிளியர் ஆகும். முடி வந்து சீக்கிரமாக வந்து தின் ஆகாது. இது கொட்டி 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 கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க எல்லாமே இந்த ஃப்ளாக்ஸீடை வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாஸ்க்கை போடுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். பனானா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக எடை போடுறோம், அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹேருக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க. ஸோ தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற இந்த பனானாவில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து டேண்ட்ரஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப மாய்ஸ்சர் பண்ணும் ஹேரை. அதனால் பார்த்திங்கன்னா ஷைனிங் நல்லா இருக்கும், ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சர் வரும் நமக்கு ஹேரில். கீழெல்லாம் ஸ்ப்ளிட் எண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணும். ரொம்ப வந்து ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த பனானா. ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா அரைச்சிடலாம். ஸோ இதை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க ஃப்ளாக்ஸீடை, அப்போ தான் வந்து அது கிரைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பனானாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி உடனே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிட்டு உடனே அப்படியே வந்து அப்ளை பண்ணிடணும். இதுக்கு வந்து முதல் நாளே நம்ம வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேக் மாதிரி தான் அது போட போகிறோம், சரியா. ஸோ அதனால் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வேறு எந்த ஷாம்புவோ இல்லை வேறு எந்த கண்டிஷ்னரோ எதுவுமே போட தேவையில்லை. ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது. ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஹேர் வந்து எவ்வளோ வைட்டமின்ஸ் இழுக்குமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ நான் வந்து தலையில் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால் கீழெல்லாம் விழுவும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை. இந்த பேக் போட்டுட்டு நீங்கள் எந்த ஒர்க்கை வேணால் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக சூப்பரான ஹேரை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாஸ்க். இதுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு க்ரோ யங்கர் வித் மஹா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.